ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தயிர் சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். என்ன தான் நம்ம வீட்டில் செஞ்சாலும் ஹோட்டலில் அல்லது கோயிலில் கொடுக்குற அந்த தயிர் சாதம் மாதிரி டேஸ்ட் வரவே வராது. ஆனால் நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதே டேஸ்ட்டில் கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே செய்யலாம். தயிர் சாதத்தை தாளிக்கிறதுலேயும் ஒரு சில பக்குவம் இருக்குது. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். யாருமே சொல்லாத சின்ன சின்ன டிப்ஸ் இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இதுக்கு அதிகமாக தயிர் தேவைப்படாது. ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி 1 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்களும் 1 கப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அரைக்க போகிறோம். ரொம்பவும் இல்லாமல் அந்த தயிரும் சாதமும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுருங்க. செஞ்சு முடிக்கிற வரைக்கும் சிம்மில் தான் இருக்கணும். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு 1 by 1 டக்கு டக்குன்னு போட்டுருங்க. கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி ஒரு பெரிய துண்டு இடித்து வச்சுருக்கேன். அது பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சாதத்தையும் தயிரையும் மிக்ஸ் பண்ணதை அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். கடுகு சீரகமோ ரொம்ப பொரிஞ்சிடக்கூடாது. அந்த வாசனை இந்த சாதத்தில் நல்லா இறங்கணும். ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்குங்க. ஹோட்டல் ஸ்டைலில் வேணும்னா இதில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கோங்க. சூப்பரான தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.